வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோடய ஸ்பெஷல் இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து முன்பே சொல்வது தான் என்னோடய ஸ்பெஷல். அதிகம் நடந்திருக்கு. என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானை நேரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சந்திர பகவானை நேரில் பார்த்துருப்பீங்க நவ கிரகத்தில். இதில் சுக்கிர பகவானோ குரு பகவானோ செவ்வாயோ சனி பகவானோ இவங்கெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டிருக்காது. ஆனால் ராகு பகவான் கேது பகவான் நீங்கள் உலகத்தில் இருக்கும் அனைவரும் நேரில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ராகு பகவான் என்பவர் நிழல் கிரகம், அதாவது சாயா கிரகம். ஒரிஜினல் உருவம் இல்லை, நிழல் கிரகம், சாயா கிரகம். ராகு பகவானும் கேது பகவானும் ஆவாங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாதவர் தான் ராகு கேது. ராகு கேதுக்கும் சூரியனும் சந்திரனும் ஆகாது. இந்த மிகப்பெரிய சூரிய வெப்பம் பார்த்தீங்கன்னா அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிகப்பெரிய ஒரு மரமோ ஒரு வீடோ எங்கே போனாலும் ஒரு நிழல் தேடுவீங்க. மரத்தோட நிழல், இல்லை ஒரு வீடு ஒரு கட்டடம், அதோட நிழல் போய் நீங்கள் நிற்பீங்க. சூரியன் தாக்கம் எதிர்கொள்ளணும்னா நிழல் உங்களுக்கு வேணும். அந்த நிழல் தான் ராகு பகவானும் கேது பகவானும் உலகத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஒரு மர நிழலாக இருந்தாலும் சரி, வீடு நிழலாக இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் நடந்து போனால் கூட நிழல் கிரகம் ஆகும் ராகு கேது நிழலால் உங்கள் பின்னாடி தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க உலகம் பிறந்ததிலிருந்து. இது யாருக்கும் இன்றைக்கும் தெரிவது இல்லை. ராகு பகவான் தான் உங்களோட வெப்பத்திலிருந்து காப்பாற்றுறார். அதுக்கு நிழல் கொடுப்பவரே ராகு பகவான் கேது பகவான் தான். மரம் வந்து நிழல் கொடுக்கல. நீங்கள் நடந்து போனாலும் உங்களோட நிழல் தெரியும், பெரிய கட்டடத்தோட நிழல் தெரியும். இரவு நேரத்தில் நீங்கள் நடந்து போனாலும் உங்கள் நிழல் தெரியும். சில டைமில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் உங்களோட நிழல் உருவம் பார்த்தா அசுர வளர்ச்சி இருக்கிறவர் பெரிய உருவமாக தெரியும். அது ராகுவோட அசுர வளர்ச்சி காமிக்கக்கூடிய நிழல் தான் அந்த ராகு பகவான் கேது பகவானோட நிழல். நிழல் கிரகம் ஆகும் ராகு பகவான் தான் வெப்பத்திலிருந்தும் காப்பாற்றப்படுகிறது. பெரிய பெரிய வீடு நீங்கள் இன்றைக்கி இருந்தீங்கன்னா சூரிய வெப்பம் சந்திர வெப்பம் காற்று எதுவுமே உங்களுக்கு படக்கூடாமல் இருக்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே போனாவே சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம் உங்களுக்கு வராது. அது நிழல் தரக்கூடிய அதிபதியே ராகு பகவான் கேது பகவான். இன்று முதல் உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நிழல் கிரகமாக இருப்பவர் ராகு கேது தான். நீங்கள் நிழலில் போய் தங்கினீங்கன்னா காத்திருக்கிறீங்க, போய் ஒதுங்குறீங்கனாவே அந்த நிழல் முழுவதும் ராகு பகவான் ஆதிக்கம்தான், கேது பகவான் ஆதிக்கம்தான். நிழல் கிரகம் சாயா கிரகம் ராகு கேது ஆதிக்கம் உலகம் முழுவதும் 24 மணி நேரமும் ஜொலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் நிழல் தேடினீங்கன்னா அது ராகு கேது ஆகும். ராகு பகவானை என்றுமே வணங்குங்க. ராகு காலத்தில் எத்தனை பேர் ஒதுக்கி வைப்பாங்க, ஆனால் நீங்கள் ஒதுக்கி வச்சாலும் உங்களுக்கு நிழல் தரக்கூடியவர் ராகு பகவானும் கேது பகவான் தான். நீங்கள் இனி வரக்கூடிய வெப்பமாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி ஒரு நிழலில் ஒதுங்குறீங்கன்னா முழுக்க முழுக்க ராகு பகவான் கேது பகவான் தான் உங்களுக்கு நிழல் தந்து காப்பாற்றுறார். இது நீங்கள் உணரணும். இந்த உண்மை உங்களுக்கு இப்போ தெரிஞ்சதா தெரியலையா தெரியல, இனி தெரிஞ்சுக்குவோங்க. ராகு பகவான் கேது பகவான் வணங்குங்க. வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.